பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். பக்தி ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் பக்தி இருக்கு. ஆமென். அந்த உலகத்துல நீங்க எந்த ஒரு இடத்துல பார்த்தாலும் பக்தி பக்தி பக்தி. நான் ரொம்ப பக்தி, அவங்க ரொம்ப பக்தி, இவங்க ரொம்ப பக்தி. பக்தின்றது எல்லா இடத்துலயுமே இருக்கு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். பக்தி என்றால் என்ன? பக்தி என்று சொன்னால் ஜெனுனிட்டி அப்படின்னா உண்மைத்துவம், உண்மையா இருக்கிறது, பரிசுத்தமா இருக்கிறது. அதாவது தன்னுடைய தகப்பன் supposed to have the characters of the father's knowledge. நம்முடைய அப்பா ஏசப்பா என்று சொன்னால் அவருடைய குணாதிசயங்களை உடையவர்களாய் இருக்கிறது தான் அந்த ஜெனுனிட்டி பக்தி. ஆமென். அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்றாற் போல பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்ளுகிறது தான் பக்தி. ஆமென். ஹalleluya. நெக்ஸ்ட் பக்தி என்று சொன்னால் godly or religious அப்படின்னு சொன்னால் அதாவது the earnest, அதாவது ஹார்ட் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிப்பது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை தொழுது கொள்வது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்பது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவது, அதுதான் பக்தி. பக்தி வந்து வாயாளத்துல வருகிறது அல்ல பக்தி. அந்த பக்தி என்று சொன்னால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். ஹalleluya. கர்த்தரை தொழுது கொள்வது எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? முழு உள்ளத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட நாம் தொழுது கொள்ள வேண்டும். அந்த முழு பலத்தோட தொழுது கொள்ளுகிற காரியம் தான் பக்தி. ஹalleluya. இரண்டாவது என்ன சொன்னா பாயஸ்னா அவர் எப்படி இருப்பாங்க? அந்த பக்தி உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவர் டியூட்டிஃபுல் அப்படின்னா தன்னுடைய கடமைகளை கரெக்ட்டா செய்யற ஒருவராக இருப்பார். யார் ஒருவர் கரெக்ட்டா தன்னுடைய பொறுப்புகளை அல்லது தன்னுடைய வேலைகளை தன்னுடைய கடமைகளை யார் கரெக்ட்டா செய்றாங்களோ அவங்க தான் பக்தி உள்ளவங்க. ஹalleluya. சோ இப்படிப்பட்ட உள்ளவர்களே, இப்படி பக்தி உள்ளவர்களே கர்த்தர் என்ன செய்றார்னா தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். உண்மையா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். பொறுப்புள்ள பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஹalleluya. பிதாவுடைய குணாதிசயம் உள்ளவரான பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். பிதாவுடைய குணாதிசயம் என்ன? அன்பு, தாழ்மை, பொறுமை. ஹalleluya. அதாவது பாவம் சகலத்தை அன்பு சகலத்தை தாங்கும், அன்பு சகலத்தை மூடும்ன்ற மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு நம்முடைய பாவத்தெல்லாம் மூடிவிட்டது. இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு நம்முடையதான சகல காரியங்களை அது மன்னித்து மறந்து விடுகிறதா இருக்கிறது. அந்த அன்பு உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதே குணாதிசயம் இயேசுவானவர் இருக்கிற அதே குணாதிசயம் நமக்கு இருக்கும்போது தான் நாம் பக்தி மனிதராய் இருக்க முடியும். ஹalleluya. சோ பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செய்றார்? நமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, பக்தி உள்ள பிள்ளைகளுக்கு கர்த்தர் சில விசேஷ ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹalleluya. வாசிங்க யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஹalleluya. அப்பொழுது நீங்கள் என் வார்த்தையை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தராய் இருப்பீர்கள். பக்தி உள்ள பிள்ளைகள் கர்த்தருக்கு எப்படி இருக்கிறாங்க? சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். ஆமென். சொந்த சம்பத்தாய். யார் ஒருவர் பொறுப்புள்ளவர்களாக, கீழ்ப்படிகிறவர்களாக, அன்புள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக, தன்னைத்தானே பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிற ஒருவர், பக்தியாய் இருக்கிற ஒருவரை கர்த்தர் என்ன செய்றார்? தம்முடைய சொந்த சம்பத்தாய், சம்பத்து. ஆமென். நமக்கு இருக்கிற சம்பத்தை அவ்வளவு விட்டுருவோமா? நம்ம சொத்தை விட்டுருவோமா? விடவே மாட்டோம். அப்போ நம்ம ஆண்டவருக்கு சொந்த சம்பத்தா இருக்கிறோம். அப்போ தேவனுக்கு சொத்தா அவ்வளவு தியாக சட்டத்தை நம்ம விடவே மாட்டார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹalleluya. கர்த்தர் சொல்றார், சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தா இருக்கிறீர்கள். ஹalleluya. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இங்க என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. உபாகமம் 14. நீங்கள் உங்கள் தேவனான கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமி மீன் எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் நமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். நமக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படி யாரை? பக்தி உள்ளவனை.
உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று. ஆமென். ஆமென். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளிலும் பார்க்கிலும் எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியும் பக்தி உள்ளவனே, ஆமென், தன்னை காத்துக் கொள்ளுகிறவனே, தேவனுக்கு பிரியமான ஒரு நடக்கை, அதே கேரக்டர், அதே குணாதிசயம் உள்ளதான ஒருவரை கர்த்தர் என்ன செய்கிறார்? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்கிறார். சோ பக்தி உள்ள பிள்ளைகளை கர்த்தர் எப்படி எல்லாம் செய்கிறார் பாத்தீங்களா? நமக்கு கீர்த்தி வேணுமா? நமக்கு புகழ் வேணுமா? நமக்கு என்ன வேணும்? இன்னும் மகிமை வேணுமா? ஹalleluya. கர்த்தர் என்ன செய்கிறார்? பக்தி உள்ளவனை தெரிந்து கொண்டு அந்த பிள்ளைகளை கர்த்தர் இப்படியாக மாற்றுகிறார். நமக்கு இதெல்லாம் வேணும்னா பக்தியா இருக்க வேண்டும். பக்தினா என்ன? பக்தியா இருக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக, பொறுப்புள்ள பிள்ளைகளாக, கர்த்தருடைய குணாதிசயம் உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மகிமையிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி செய்வார். அடுத்ததா வாசிங்க. இந்த மூன்றாவதுக்காக இன்னும் கொட்டேஷன் எழுதிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்பொழுது நான்காவதாக வாசிங்க. சங்கீதம் 79ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். சங்கீதம் 79:52. சங்கீதம் 79ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். ஸ்தோத்திரம். சரி. சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ಯೆಹೋವನೇ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು ಆತನೇ, ನಾವು ಆತನವರು, ಆತನ ಪ್ರಜೆಯು, ಆತನು ಪಾಲಿಸುವ ಇಂದು ಆಗಿದ್ದೇವೆ. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலும் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? அவர் நாம் ஜனங்களும் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலே ஆடுகளுமாய் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். நம்ம ஒரு கர்த்தரே பக்தி உள்ளவனை கர்த்தர் நமக்கு மந்தையில வைத்துக் கொள்கிறார். அவரே நமக்கு மேய்ப்பனா இருக்கிறார். நாம் அவர் மந்தையில் இருக்கிற ஆடுகளாக இருக்கிறோம். ஹalleluya. லூக்கா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 17ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தர் நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கிறார் பாருங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். எதற்காக சொன்னாங்க? 17ஆம் வசனம். பிதாக்களுடைய பிதாக்களுடைய இருதயங்களையும் பிள்ளைகளிடத்திலும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் வல்லமையுள்ளவனாய் அவருக்கு முன்னே கர்த்தர் பக்தி உள்ளவனை எதற்காக தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால், உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படிக்கு அவர் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னாலும் பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் உன்னதமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படி தெரிந்து கொள்கிறார். எதற்காக கர்த்தர் பக்தி உள்ளவனை தெரிந்து கொள்கிறார் என்றால், ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணும்படியாய், ஒரு சர்வீஸ்க்காக, ஒரு வேலை செய்யும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஹalleluya. அடுத்து தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் ವಚನ. ಆತನು ನಮ್ಮನ್ನು ಸಕಲ ಅಧರ್ಮದಿಂದ ವಿಮೋಚಿಸುವುದಕ್ಕೂ ಸತ್ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಆಸಕ್ತರಾದ ಸ್ವಕೀಯ ಜನರನ್ನು ತನಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧ
நற்கிரியைகளை செய்ய பாத்திரவான்களாக மாற்ற முடியும். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். கடைசியாக வாசிங்க எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த பக்தி உள்ளவனே ನಾನು ಇಸ್ರೇಲ್ ವಂಶದವರೊಂದಿಗೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ಒಡಂಬಡಿಕೆಯು ಹೀಗಿರುವುದು, ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಡುವೆನು, ಅವರ ಹೃದಯದ ಮೇಲೆ ಅವುಗಳನ್ನು ಬರೆಯುವೆನು. ನಾನು ஆத்மீகలను அவர் மனசிலே இடுவேனோ. அவர் என்னன்றார்? என்னுடைய கற்பனைகளை அவர் உள்ளத்திலே நான் வைப்பேன். யாருக்கு? பக்தி உள்ளவனுக்கு. ஹalleluya. எல்லாருக்கும் கட்டளை வைக்க மாட்டார். பக்தி உள்ள பிள்ளைகளுக்கு தம்முடையதான கற்பனைகளை அவர் நம்முடைய உடன்படிக்கையும் கற்பனைகளை நம்முடைய உள்ளத்திலே வைக்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. தெரிஞ்சதான வசனம். உடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அந்தகாரத்தில் இந்த தம்முடைய ஆச்சரியமான ஒளிகளுக்கு வரவேற்கிற புண்ணியங்களை அறிவிக்கும்படி கொல்லப்பட்ட சந்ததியாய் ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டமாய கர்த்தரை தெரிந்து கொள்கிறார். யாரே? பக்தி உள்ளவனே. ஹalleluya. சோ ஒரு பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். அவர் தெரிந்து கொள்ளுகிற தேவன் மட்டுமல்ல, அவர்களுக்காக இவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். சொந்த ஜனமாய் வைத்துக் கொள்கிறார், சம்பத்தா வைத்துக் கொள்கிறார், நம் இருதயங்களிலே கற்பனைகளை எழுதி வைக்கிறார். ஹalleluya. எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் மகிமையிலும் தனத்திலும் சிறந்தவர்களாகும்படி கர்த்தர் நமக்கு செய்கிறார். ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹalleluya. கர்த்தருடைய வேலை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இவ்வளோ காரியங்களை செய்த பிறகு நமக்குள்ள இருக்கிற அந்த பக்தி என்ன செய்யணும்னு சொன்னா அது அந்த பக்தி இருந்தா மட்டும் போதாது. கர்த்தருக்கு நான் உண்மையா இருக்கிறேன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது. அது உண்மை. தேவ சமூகத்துல வைராக்கியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது. அந்த வைராக்கியமானது நாளுக்கு நாள் வளர வேண்டும். எப்ப நம்ம ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வருதோ அப்ப நான் என்ன செய்வோம்னு சொன்னா உலக பிரகாரமான காரியங்களை விட்டு மேலானவைகளை தேடி ஹalleluya ஹalleluya. ரெண்டு தராசுல எப்படி ரெண்டு பொருட்கள் வைத்து, அதாவது அந்த எடை சமமா நிக்கும் போதுதான் நம்ம வாங்குவோம். ஆனா உலகம் ஒரு பக்கத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பக்கத்துல வச்சு பார்க்கும்போது இந்த உலகம் என்ன செய்யணும்? கீழே போய்க்கொண்டே இருக்கணும். இந்த உலகம் பார்க்கிற இந்த தராசு இந்த பக்கத்துல அது கீழே போனா ஆவிக்குரிய காரியம் ஆட்டோமேட்டிக்கா மேல போயிட்டே இருக்கும். எப்ப நம்ம முக்கிய இந்த உலக பிரகாரமான காரியத்துக்கும் இந்த லௌகிகமான காரியங்களுக்கும் இச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமோ அதுதான் மேல போயிட்டு இருக்கோம். ஆவிக்குரிய ஜீவியம் கீழே போயிட்டே இருக்கும். அந்த வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. இந்த பக்தியானது என்ன செய்யணும்னா திருப்தி அடைய வேண்டும். ஹalleluya. நம்ம உண்மையா இருக்கிறோம்னு சொன்னா இன்னும் நாளுக்கு நாள் இன்னும் கொஞ்சம் உண்மை உள்ளவர்களாக மாற வேண்டும். அதான் வசனத்துல வாசிக்கிறோம். என்னது? நீதிமான் இன்னும் நீதிமானாக இருக்கட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென். பரிசுத்தம் இருக்கு நம்ம சொன்னா பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன்னா பரிசுத்தம் இருந்தா மட்டும் போதாது, அது இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஜெபத்தின் மேல் இன்னும் ஜெபம் வளர வேண்டும். இன்னும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்வதிலே நாம் வளர வேண்டும். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். ஆமென். நமக்கு எல்லாம் பக்தி இருக்கு. நம்ம இப்ப சொன்னதெல்லாம் நமக்கு இருக்குதா? அதோடு நம்ம இருந்து விடக்கூடாது. நாம் வளர வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு ஒரு வளர்ச்சி வர வேண்டும். ஹalleluya. வாசிங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ಆம் ವಚನ. ದೇವ ಜನರನ್ನು ಯೋಗ್ಯ ಸ್ಥಿತಿಗೆ ತರುವ ಕೆಲಸಕ್ಕೋಸ್ಕರ, ಸೇವೆಗೋಸ್ಕರ, ಕ್ರಿಸ್ತನ ದೇಹವು ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಇವರನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದನು. ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಬೇಕು. ಆಮೆನ್. ஹalleluya. பரிசுத்தவான்கள் சீர்படுத்த பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும். ஆமென். பக்தி இல்ல நான் சொல்லவே இல்ல. பக்தி எல்லாம் இருக்குதா? ஆனா அந்த பக்தி என்ன செய்ய வேண்டும்? விருத்தி அடைய வேண்டும். அபிவிருத்தி ஆகಬೇಕು. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில ஒரு அபிவிருத்தியை நாம் எதிர்பார்க்கிறோம், ஒரு விருத்தியை நாம் எதிர்பார்க்கிறோம், ஒரு விசால
அடுத்ததாக கிறிஸ்துவின் சரீரமானது சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையும். சபை இங்கே நாம் கூடி வருகிற சபை மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறோம், சரீரத்தின் சபையாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் விருத்தி அடைய வேண்டும், வளர வேண்டும், ஒரு முன்னேற்றத்தை நாம் காண்பிக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு நாள் பேச அன்னை பாஷை இன்னைக்கு பேசிக்க கூடாது. அந்த வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வேணும், ஜெபத்துல ஒரு வளர்ச்சி வேணும், அன்னை பாஷை பேசுறதுல ஒரு வளர்ச்சி வேணும், விசுவாசத்துல ஒரு வளர்ச்சி வேணும், ஜெப ஜீவியத்துல ஒரு வளர்ச்சி வேணும், கர்த்தரை ஆராதிக்கிறதுல ஒரு வளர்ச்சி வேணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹalleluya. இந்த வளர்ச்சி வரணும்னா நாம் என்ன செய்யணும்? வாசிங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ನಾನು ಬಾಲಕನಾಗಿದ್ದಾಗ ಬಾಲಕನ ಮಾತುಗಳನ್ನು ಆಡಿದೆನು, ಬಾಲಕ ಸುಖ ದುಃಖಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದೆನು, ಬಾಲಕನ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಂಡೆನು, ಪ್ರಾಯಸ್ಥನಾದ ಮೇಲೆ ಬಾಲ್ಯದವುಗಳನ್ನು ಬಿಟ್ಟುಬಿಟ್ಟೆನು. ஆமென். இங்க அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றார்? நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். ஆமென். ஹalleluya. ஆமென். நம்மள யார் குழந்தைகளா புருஷங்களா இருக்கிறோமா? ஆமென். ஆமென். ஹalleluya. புருஷர்கள் என்று சொன்னால் திடகாத்திரமாக எழுந்து நிற்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். யுத்தத்துக்கு ரெடி ஆகிற பிள்ளைகளாக, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் தான் புருஷர்கள். ஹalleluya. கோழைகள் அல்ல. அவர்கள் என்ன வந்தாலும் பார்த்துலாம்னு நிற்கிற பிள்ளைகள். ஆமென். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில பக்தி விருத்தி அடைய வேண்டுமானால் நாம் குழந்தைக்கு ஏற்றவைகளை விட்டுவிட வேண்டும். குழந்தைக்கு யுத்தத்துக்கு அனுப்ப முடியுமா? அது குழந்தையா இருக்கிற வரைக்கும் பாருங்க, அந்த 2 குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைத்தனம் தான் அவர்களுக்கு இருக்கும். குழந்தை போல தான் யோசிப்பாங்க, குழந்தை போல தான் சிந்திப்பாங்க. ஹalleluya. இங்க ஒரு அண்ணாவும் தங்கச்சியும் உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த அண்ணா ஒரு சாக்லேட் கொடுக்கலன்னா அந்த தங்கச்சி அழுவும். ஆமென். எனக்கு கொடுக்கலன்னு அழுவும். இல்லன்னா அண்ணன் கேட்பான், நான் கொடுத்தல ஒரு சாக்லேட், அது எனக்கு கொடுன்னு கேட்பான். ஆமென். அது குழந்தைத்தனம். நீ கொடுக்கலன்னா நான் பேச மாட்டேன். அது குழந்தைத்தனம். சிறு பிள்ளைகள் அப்படிதான். ஆமென். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் அல்ல. ஆமென். நாம் புருஷர்கள். நாம் ஏன் இன்னும் பக்தி விருத்தி அடையாம இருக்கிறோம்னா இன்னும் குழந்தைகளை போலவே காணப்படுகிறோம். இன்னும் சின்ன சின்ன காலத்துக்காக குழந்தைகளை போலவே சண்டை போட்டுக்கிறேன், குழந்தைகளை போலவே யோசிக்கிறேன், குழந்தைகளை போலவே பேசிக்கிறேன், குழந்தைகளை போலவே அதான் வைராக்கியம் காட்டிக்கிறேன், குழந்தைகளை போலவே அதாவது நீயா நானா நோட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் பக்தி விருத்தி அடையவே இல்லை. நம்முடைய பக்தி இன்னும் விருத்தி அடையல. இருக்கிற பக்தி போதும் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணேன் இன்னைக்கு போதும், நான் இன்னைக்கு பைபிள் படிச்சேன், ஏதோ சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன். இல்லங்க, அது விருத்தி அடைய வேண்டும். ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன் போதும், இதோ நானா அன்னை பாஷை பேசுறேன் போதும், அன்னை பாஷையில விருத்தி அடையலையே, தேவனுடைய ரகசியங்களை இன்னும் கண்டுகொள்ளலையே, கர்த்தருடைய அதாவது வரங்கள் நமக்குள்ள இன்னும் செயல்படலையே, நாம் இன்னும் வளராமே காணப்படுகிறோமே. கேட்டா 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசின்னு சொல்றோம். ஆனா நமக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி இல்ல, நம்முடைய பக்தி விருத்தி அடையல. அது காரணம் இன்னும் நம்ம குழந்தைகளாகவே இருக்கிறோம். குழந்தை என்ன செய்யுது? அதாவது பால் உண்கிற குழந்தைகள் இன்னொரு வருஷத்துல வசிக்கிறோம். நாம் இன்னுமே கடினமான அதாவது கடினமான சாப்பாட்டை நம்ம இன்னும் சாப்பிடல. அதை சாப்பிட்டு ஜீரணம் பண்றதுக்கு நமக்கு சக்தி இல்ல. நம்ம இன்னும் குழந்தை மாதிரியே லேசானதை சாப்பிட்டுக்கிட்டு. ஆமென். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்க ரொம்ப நல்லவங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு அந்த வசனத்தை கேட்கனே இன்னும் நம்ம மறந்துட்டோம். இல்லங்க, எப்ப நம்ம எல்லாம் பக்தி விருத்தி அடையுது? கர்த்தர் அதுக்காகவா நம்மளை ரட்சித்தார்? அதற்காகவா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்? இல்ல, கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாய் கர்த்தருக்குள்ள ஒரு வைராக்கியத்தை நமக்குள்ள ஊற்றி இருக்கிறார். ஹalleluya. நாம் எப்போ எழும்ப போறோம்? நாம் எப்போ நம்முடைய பக்தி விருத்தி அடைய போகுது? நாம் எப்போ கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை செய்ய போகிறோம்? கர்த்தர் ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்கிறார். எனக்காக நீ எழும்ப மாட்டாயா?
லேசான மேலான காரியங்களை செய்யும். அப்படியே மேலோட்டம் அப்படியே பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைங்க. நம்முடைய பக்தி விருத்தி அப்படியே வேண்டும். அவர் சொல்றாரு, நான் புருஷன் நம்ம போதும் குழந்தைக்கு எட்டு வைக்கலாம் விட்டு நம்ம குழந்தைக்கு தவிர்க்க நான் முழுமுறுக்கு குழந்தைய போல நாம் அதாவது எட்டி போட்டி அது நிற்கிறது குழந்தைய போல விட்டு கொடுக்காம குழந்தைய போல அதாவது புறாம வயராக இதெல்லாம் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? விட அதை விடும்போது தான் நமக்குள்ள பக்தி விருத்தி அடையும், பக்தி வளர முடியும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இரண்டாவதாக வாசிங்க, அதை 1 கொரிந்தியர் 14 20 ಸಹೋದರರೇ, ಬುದ್ಧಿಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಬಾಲಕರಾಗಿರಬೇಡಿರಿ, ಕೆಟ್ಟತನದ ವಿಷಯದಲ್ಲಿ ಶಿಶುಗಳಾಗಿಯೇ ಇದ್ದು ಬುದ್ಧಿಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಪ್ರಾಯಸ್ಥರಾಗಿರಬೇಕು. ஆமென். சகோதரர்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதீர்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14 என்ன சொல்றார் பாருங்க, என்ன அழகா சொல்றார். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதீர்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாய் இருங்க. ஆமென். துர்க்குணம் வரும்போது, பாவம் வரும்போது, அசுத்தம் வரும்போது எனக்கு இது தெரியாது, நான் ரொம்ப சின்ன குழந்தைன்னு ஆயிடுங்க. ஆனா புத்தியிலே நாம் எப்படி இருக்கணும்? தேறினவர்களாக இருக்க வேண்டும். புத்தியிலோ தேறினவர்களாய், புத்தி உள்ளவர்களாக, அதே அண்டர்ஸ்டாண்டிங், அதே கிறிஸ்துவுடைய அதாவது கிறிஸ்து இயேசுவுடைய சிந்தையே உங்களில் இருக்கப்படுவது என்று சொல்லி வாசிக்கிறோமே, அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீதை குறித்து கர்த்தர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டதான் ஒரு இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக தேவ சித்தத்தை அறிந்து, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பலனிய புத்தி உள்ள பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். இன்னும் நம்ம குழந்தைகளை போலவே இருந்தால் நம்ம வாழ்க்கையில மாறவே முடியாது, முன்னேற்றவே முடியாது. கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு வேலை செய்ய முடியும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நமக்கு வளரணும், விருத்தி அடையணும். கர்த்தர் நம்மை கொண்டு நாட்டில் செய்யணும்னு சொன்னார். ஏதாவது இந்த பக்தனை விதமாக பாடல் எழுதுகிறோம்னு சொல்லுகிறார். ஏதாவது நம்ம செய்யவே கர்த்தர் ஏதாவது நம்ம கொண்டு செய்யணும்னா நம்முடைய பக்தி விருத்தி அடைய வேண்டும். இன்னும் நம்ம குழந்தைகளை சொல்ல இருக்க வேண்டாம். அவர்கள் எல்லாம் விட்டு வெளியே வந்து புருஷர்களாக நிற்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருக்க, புத்தி உள்ள பிள்ளைகளாக, புத்தியிலே நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும். வாசிங்க, எபேசியர் 4:11. எபேசியர் 4:11. எபேசியர் 4:11. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகவும் வரைக்கும். நம்ம எப்படி இருக்கணும்? ஆயிடுச்சு, ரட்சிக்கப்பட்டுட்டேன், சபைக்கு போயிருக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன். நானும் எல்லாரும் மாதிரி 4 அடிபட்சம் பேசுறேன், பைபிள் படிக்கிறேன், எல்லாம் வந்துச்சு அப்படின்னு நம்ம இருக்கோம். விருத்தி எப்படி ஆகும் சொன்னா என்ன செய்யணும்? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாகும் வரைக்கும். ஆமென். பூரண புருஷனாகுற வரைக்கும் எப்பயா ஆகணுமோ? கர்த்தர் வருகிறப்பதான் நாம் பூரண புருஷராக முடியும். அவர் வருகையிலே தான் நம்மை பூரணப்படுத்தி அவர் எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாளுக்கு நாள் நம்முடைய பக்தி விருத்தி அடைந்து கொண்டே நான் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் அதிகரித்து கொண்டே நான் இருக்க வேண்டும். நம்முடைய வேத வாசிப்பு அதிகரித்து கொண்டே நான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு மாறாக செல்போன் டைம் அதிகரிச்சிட்டு நம்மளுக்கே தெரியல இவ்வளவு நேரம் அந்த போன் பார்த்துட்டா அப்படின்ற ஒரு யோசனை வந்துட்டு, ஆனா ஜெபத்துல மட்டும் அது வரல. டைம் பார்த்து ஆமென் போடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, பூரண கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர்களாக நாம் மாற வேண்டும். ஆமென். சோ அப்படி மாறும்போது மட்டும்தான் நம்ம பக்தி விருத்தி அடையும். ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க, எபிரேயர் 5:14. எபிரேயர் 5:14.
ஆகாரமானது நன்மை தீமை என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானத்திரியவர்களான பூரண வயதுள்ளவர்களே என்ன வாசிக்கிறோம்? பலமான ஆகாரம் பலமான ஆகாரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? உட்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்கிறதாயும் இந்த பலமான ஆகாரம்னா என்னன்னா நமக்கு செய்யணும். பலமான ஆகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டா என்ன நடக்குன்னா நன்மை தீமை இன்னதென்று அந்த பலமான ஆகாரம். என்ன பலமான ஆகாரம்? வேத வசனம், தேவனுடைய பிரசன்னம், அவருடைய மகிமையில இருக்கிறது, அதிகமா ஜெபிக்கிறது. இதெல்லாம் நம்ம செய்தா நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான ஒவ்வொரு பயிற்சியிலுமே நன்மை எது தீமை எது என்று நாம் அறிந்து கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் அறிந்து கொள்ள முடியாத கிருபையை நமக்கு கொடுப்பார். அதாவது பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். அது நம்ம இந்த ஆவியானவர் தான் என்ன செய்வாரு? அதை பகுத்து அறியபடியாக நமக்கு முயற்சி நம்முடைய டே டு டே லைஃப்ல நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஞானத்திற்கிடையும் உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தருவோம். நாம் எப்படி இருக்க வேண்டும்? எல்லா கர்த்தருடைய ஞானத்திற்களையும் அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் அப்படி இருப்போமானால் பூர்ண வயதுள்ளவர்களுக்கே அது தருவோம். ஹல்லேலூயா. வாசிங்க, கடைசியா வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 யோவான் ಆದಿಯಿಂದಲೂ ಆತನನ್ನು ನೀವು ಬಲ್ಲವರಾಗಿರುವುದರಿಂದ ನಿಮಗೆ ಬರೆದಿದ್ದೇನೆ. ಯೌವನಸ್ಥರೇ, ನೀವು ಶಕ್ತರಾಗಿರುವುದರಿಂದಲೂ ದೇವರ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದರಿಂದಲೂ ನೀವು ಕೆಡುಕನನ್ನು ಜಯಿಸಿರುವುದರಿಂದಲೂ ನಿಮಗೆ ಬರೆದಿದ್ದೇನೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆமென். என்ன சொல்றாரு? எழுதுறதே எதுக்காக எழுதுறேன்னா ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலே. பிதாவாகிய தேவனை, அதாவது ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் உங்களுக்கு நான் எழுதுகிறேன். நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களை நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆமென். நீங்கள் பொல்லாங்கானவனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். சோ நாம் பக்தி விருத்தி அடைய வேண்டுமானால் பொல்லாங்கானவனை நாம் ஜெயிக்க வேண்டும். யார் அந்த பொல்லாங்கானவன்? பிசாசானவன். அந்த பிசாசானவனை நாம் ஜெயிக்க வேண்டும். எப்படி நாம் ஜெயிக்க முடியும்? நாம் அப்படியே கோடாரியும் வெட்டுக்கத்தி நின்று அவனை ஜெயிச்சிடலாமா? முடியாது. எப்படி ஜெயிக்கணும்னு சொன்னா வேத வசனத்தினால். ஒரு வசனம் சொல்லப்பட்டது, இவர்கள் தேவனுடைய ரத்தத்தினாலும் வேத வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது நாம் ஜெயிக்க வேண்டுமானால் இந்த வேத வசனத்தினால் நாம் ஜெயிக்க வேண்டும். அடுத்ததாக இயேசுவின் நாமத்திலே ஜெயிக்க வேண்டும். இன்னும் இயேசுவின் ரத்தத்தினால ஜெயிக்க வேண்டும். ஒரு மனுஷன் மரித்து விட்டால் ஆமென், அந்த ரத்தம் செத்தவங்க கிட்ட அந்த ரத்தத்தை எடுத்து யாருக்காவது கொடுக்க முடியுமா? ஏன்னா பரிசுத்தம்னா அந்த ரத்தத்துக்கு உயிர் இல்லை, அந்த ரத்தத்துக்கு ஜீவன் இல்லை, அந்த ரத்தத்தை பயன்படுத்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக மரித்து ஜீவனை கொடுத்தவர். இன்றைக்கும் அதே ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அதே ரத்தம் இன்றைக்கும் ஜீவனுள்ளதா இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் பலமுள்ள ரத்தமாக இருக்கிறது. கட்டளைகளே, அந்த ரத்தத்தை கொண்டு நாம் பிசாசை ஜெயிக்க வேண்டும். அந்த ரத்தத்தினால பிசாசுடைய கிரியைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாயில எப்பவுமே இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். என்னவோ நான் போன ஜெபம் பண்ண மடமடன்னு இந்த தாரம் அந்த தாரம் சொல்லிட்டு வந்ததே இல்லவே இல்லை. கட்டுகிற பிள்ளைகளே, கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அன்னை பாஷையில பேசி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு 10 நிமிடமாக ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட கேட்டானா, நான் ஆவியிலே, அதாவது நீங்க எல்லாம் இவ்வளவு வல்லமையா இருக்கீங்களே, கிருபையெல்லாம் பெற்றிருக்கீங்களே, நானும் பெற்றுக்கொள்ளணும், என்ன செய்யணும்னு கேட்டாராம். அவர் சொன்னாரா, நீ மடைக்கணக்கு அன்னை பாஷையில பேசு,
அடைய வேண்டுமானால் தேவ சமூகத்திலே நாம் உட்கார வேண்டும். தேவ சமூகத்தில் ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க வேண்டும். என்னைக்கோ ஒரு நாள் 2 வார்த்தை பேசிட்டு அப்படியே இருக்க கூடாது. டெய்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? குழந்தை பேச ஆரம்பிச்ச உடனே அப்பா அம்மா பொதுவாக சொல்லிக்கலாம், அத்தை சொல்லி கொடுக்குவாங்க. ஆமே, இது 3 வார்த்தை அதிகமா சொல்லி கொடுப்பாங்க. அத்தை அத்தை அத்தை, அப்பா அப்பான்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த குழந்தை 10 வயசு ஆன பிறகு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எழுதி குழந்தை எல்லாம் பேசவே மாட்டேங்குது. வெறும் அப்பா அம்மான்னு தான் சொல்லுது. இந்த குழந்தை இன்னும் பேசலையே. சந்தோஷமா இருப்போமா? நம்ம இருக்க மாட்டோம். பேசப்பா கூட நான் ரட்சிக்கப்பட்டப்போ, ஸ்தோத்திரம், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டப்போ இந்த பிள்ளைக்கு நான் கொடுத்த அதே நான் வார்த்தை வச்சு பண்ணிக்கிட்டேன். நான் என்ன செய்வேன்? நான் இவளோட பேச விரும்புறேன், இவளோட நான் ரகசியங்களை பேச விரும்புறேன். இவங்க என் சமூகத்தில் உட்கார மாட்டேங்கிறாங்க, என் சமூகத்தில் உட்கார்ந்து பேச மாட்டேங்கிறாங்க. ஆவியானவர் பார்ப்பாரு, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா உனக்கு என்ன தேவை என்பதை நான் உங்களுக்காக வாக்கு கடக்காத பெருமூச்சுகளோட விண்ணப்பம் செய்வேனே. அதுக்கு நீங்க சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்களே, அதுக்கு எனக்கு நீங்க இடமே கொடுக்க மாட்டேன்றீங்களேன்னு சொல்லி ஆவியானவர் துன்பப்படுவார். பக்தி விருத்தி அடையணும்னு சொன்னா தேவ சமூகத்தில் உட்கார வேண்டும், வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். போன வாரத்துல அதான் நம்ம பார்த்தோம். வாசிக்கிறது மட்டும் இல்ல, தியானிக்கும் போதே அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தை போல் இருப்பான்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பக்தி வைராக்கியம் நம்ம வாழ்க்கையில பக்தி வளரணும்னு சொன்னா நம்ம ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாகவும் தேவ சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். பிசாசின் வல்லமையில இயேசுவின் ரத்தத்தினால ஜெயிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். ஹalleluya, ஹalleluya. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்துல நம்ம ஒரு முறை கூட அர்ப்பணிக்கலாமா? ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆவியானவரே நன்றி ராஜா, ஆவியானவரே நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. யோவானுடைய வார்த்தை கேட்கிறார், ஆண்டவரே இவர்கள் யார் என்று கேட்கும்போது இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். ஹalleluya, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஸ்தோத்திரம். அதாவது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு நான் ஆண்டவரே அது உண்மையே தெரியும் என்று நம்பினவர். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அக்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஹalleluya, ஹalleluya. வசனத்தில் வாசிக்கிறோம், சாட்சியின் வசனத்தினாலே பிசாசின் கிரியைகளை ஜெயித்தவர்கள் என்று சொன்னார். இயேசு ரத்தத்தினாலும் சாட்சி இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தை நம்ம அர்ப்பணிக்கலாம். கர்த்தர் நம்மை ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, உண்மையில கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். நான் பக்தியா தான் இருக்கிறேன். எனக்கு பக்தி இருக்குன்னு சொல்லி உன்னை நீயே திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கால வழியில உங்களோட கர்த்தர் சொல்லுகிறார், பக்தி இருந்தா மட்டும் போதாது, அந்த பக்தி திருப்தி அடையணும். எது வரைக்கும் சொன்னா கிறிஸ்துவின் சபை, சரீரமான சபை அது வளர்கிறது. அந்த வளர்ச்சிக்கு, அந்த அளவுக்கு நாம் வளர வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ஜெபத்துல திருப்தி அடைய விரும்புகிறேன். வேத வாசிப்புல நான் திருப்தி அடைய விரும்புகிறேன். ஆண்டவரே, பரிசுத்தத்திலே இன்னும் கூட நான் திருப்தி அடைய விரும்புகிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய கரத்துல நம்ம இருந்து கொடுக்கலாமா? இன்னும் குழந்தைகளை போலவே இருக்கணுமா? இன்னும் அதாவது வைராக்கியம், கசப்பான காரியங்கள், துர்க்குணங்கள், இன்னும் கோபங்கள், அதாவது வேண்டாத சிந்தனைகள், பேச்சுக்கள், இன்னும் அதையே வைத்துக் கொண்டு குழந்தைகளை போல நாம் போராடி கொண்டிருக்கிறோமா? தேவ கரத்துல நம்ம அர்ப்பணிக்கலாமா? அறிவரட்சலாம் சமூக சேவை குழந்தை நடத்தலாம். மாஸ்டர் கட்டலாம். பூரண புருஷராக ஆண்டவரே, புருஷராய் நிற்கும்படி அப்பா இறங்கும் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? ஹalleluya, ஹalleluya. ஆவியானவருக்கு கரத்துல நம்ம விட்டுக் கொடுக்கலாமா? ஸ்தோத்திரம்,
ஆமென். எங்களை மாற்றி ஹalleluya. ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களிலே வசனங்கள் எழுதப்பட்டிருக்கே. ஆமென். அதை படிக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் கர்த்தர் எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றும். ஆமென். வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஹalleluya. தாழ்ந்து எழுந்து நிற்கட்டும். எழுந்து